நேற்று கிளாஸில் மார்க் பண்ணதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சைடு ரெண்டுத்துலேயும் வந்துட்டு சைடில், அதாவது லாஸ்ட் எண்டில் ஸ்டிச் பண்ணணும். அந்த டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. பிகாஸ் அந்த இடத்துல வந்துட்டு அப்போ தான் கிளியாது, நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ 2 டைம்ஸ் ஸ்டிச் போட்டுக்கோங்க 2 சைடுமே. டூ டைம்ஸ் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ கிராச் ஏரியாவுக்கு நம்ம எப்போவுமே வந்துட்டு எந்த பேண்ட்டாக இருந்தாலும் 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணணும். ஸோ கிராச் ஏரியாவுக்கு 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்ததும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பேண்ட் வந்துட்டு விரிக்கிறோம். ஸோ விரித்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கிராச் ஏரியா கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நம்ம பேண்ட்டோட லாஸ்ட் ஏரியா, அதாவது ஆங்கிள் வர இடத்துல, ஆங்கிள் கிட்ட நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் விட்டு தான் கட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எண்டுலேயே நம்ம ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த லாஸ்ட்டில், அதாவது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்டு இருக்கு இல்லையா, அதாவது பேண்ட்டோட அந்த ஃபோல்ட் பண்ணதுலேயே எண்டு, ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டால் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் பார்க்க ஸ்ட்ராங்காக, அதாவது நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி தெரியும். இடையிலையும் நீங்கள், அதாவது சென்டராக அந்த ஸ்டிச்சுக்கு 2 ஸ்டிச்சுக்கும் சென்டராக நீங்கள் போடுறதுனாலும் ஓகே, அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு பார்க்க நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் போடணுன்னு இல்லை, ஜிக்ஸாக்காக கூட போடலாம். ஸோ அதே மாதிரி 2 சைடும் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. கரெக்டாக உள்ளே வருதான்னு பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியில் வர மாதிரி வந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வர மாதிரி பார்த்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு அந்த 2 எண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பேண்ட்டோட சைடில் வந்துட்டு இப்போ நம்ம அடிக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிராச் கிட்ட மட்டும் ஒரு 1/2 இன்ச் மட்டும் விடுவோம் கிராச் ஏரியாவில். மற்ற பக்கம் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு 1 இன்ச் ஆர் 2 இன்ச் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ கிராச் ஏரியா கிட்ட நீங்கள் ஒரு 1/2 இன்ச் விட்டிங்கனாலே போதும். அங்கே எக்ஸ்ட்ரா விட்டோம்னா நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச் மட்டும் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும். கிராச் ஏரியாவில் மட்டும் 1/2 இன்ச் விடுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதே மாதிரி 1 இன்ச் ஆர் 2 இன்ச் வந்துட்டு சைடில் விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ எண்டு வரைக்கும் பண்ணிவிட்டு எண்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த சைடு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதே அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் 2 சைடுமே வந்துட்டு நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எண்டு வந்துட்டு நான் அந்த காலோட அளவே வச்சுட்டு அப்படியே நீங்கள் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நல்லா லாக் ஸ்டிச் போட்டு பண்ணிடுங்க. நல்லாவே ஒரு 4-5 டைம் லாக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் பிரியாது.
நம்ம எவ்வளோ கொடுத்தாலும். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடுறோம். இப்போ ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/2 இன்ச்சு. நீங்கள் இங்கேயும் வந்துட்டு 2 ஸ்டிச்சஸ், அதாவது ஒரு ஸ்டிச் மேலே இன்னொரு ஸ்டிச்சு போடுறதுனாலும் போடலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை ஒரு ஸ்டிச்சு வந்துட்டு நீங்கள் சின்னதாக டென்ஷன் வந்துட்டு கரெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஓகே தான். ஸோ ரெண்டுத்தில் இது பண்ணாலும் ஓகே தான். நம்ம பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு ஸ்டிச்சு போட்டுறணும். குர்த்தியாக இருந்தாலும் சரி, குர்த்தினா 3 ஸ்டிச்சஸ் போடணும், பேண்ட்டுனா 2 ஆர் 3 ரெண்டுமே ஓகேவாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி எண்டில் லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இது ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம மேலே ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். எனக்கு வந்துட்டு 10.5 இருந்துச்சு நான் அளவு பேண்ட்டு, அண்ட் இது வந்துட்டு 18.5 இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு 8 ப்ளீட்ஸ் வேணும். நீங்கள் ஹாஃபாக எடுக்கிறதுனாலும் ஓகே. நான் வந்துட்டு ஹாஃப் உள்ளே வர மாதிரியும் வெளியில் வர மாதிரியும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ப்ளீட்ஸ் வச்சு பண்ணிட்டேன். நீங்கள் 1 இன்ச் ப்ளீட் வைக்கலாம், 1.5 இன்ச் ப்ளீட் வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட் வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. அண்ட் ப்ளீட்ஸ் வந்துட்டு சென்டராக தான் வைக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் சைடில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். நான் வந்துட்டு சென்டராக வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு நான் ப்ளீட் வந்துட்டு அதிகமாக வச்சுட்டேன், எனக்கு வந்துட்டு பார்க்குறக்கு என்னோடய அளவு பேண்ட்டோட சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளீட் ஆர் 2 ப்ளீட் வந்துட்டு பிரித்து விட்டு கரெக்டாக அளவு பேண்ட் வர அளவுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ப்ளீட்ஸ் வந்துட்டு நான் வச்சுருக்க மாதிரியே தான் வைக்கணும் இல்லை, 1 இன்ச் வைக்கிறதுனால வைக்கலாம், 2 இன்ச் வைக்கிறதுனால வைக்கலாம். ஸோ நான் ப்ளீட்ஸ் வந்துட்டு 2 சைடும் அதே மாதிரி வைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 4 வச்சுருக்கேன். அண்டு பேக்கில் வந்துட்டு ரைட் சைடில் 4, லெஃப்ட் சைடில் 4, மொத்தமாக 8 16 ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ப்ளீட்ஸு. நீங்கள் இதை பின் பண்ணிவிட்டு ஒட்டுக்கா ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை நான் வந்துட்டு கையிலே எடுத்துக்குவேன்னா அதுவும் ஓகேவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ப்ளீட் வச்சு முடிச்சிட்டேன் 2 சைடும். நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் அளவு பேண்ட் வச்சு மெஷர் பண்ணி பார்க்கல, எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெயிஸ்ட் பீஸ் நம்ம நேற்று தனியாக ஒன்று சொன்னோம் இல்லையா மேலே, ஸோ அது வந்துட்டு நம்ம கட் பண்ணி இதோட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ வெயிஸ்ட் பீஸுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். இது வந்துட்டு டோட்டலாக 8 இன்ச்சஸ் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு 9 இன்ச்சஸ்க்கு கட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா நம்ம மேலே நாடா போடுறதுக்காக ஒரு பெரிய ஃபோல்டு 2 இன்ச் ஃபோல்டு வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு 7 ஆகும். 2 இன்ச் 1 இன்ச் 2 இன்ச் ஆர் 1 இன்ச் வந்துட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அண்டு நம்ம பேண்ட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம சைடில் வந்துட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 பீசஸ் இருக்கும். 4ஐயும் வந்துட்டு அட்டாச் பண்ணி ஒரு சர்க்குலர் பீஸாக வந்துட்டு நம்ம எடுப்போம். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி, இன்கேஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதை நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அண்டு அதை வந்துட்டு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிடுவேன். 4 சைட்ஸும் அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பீஸாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நேற்று கட் பண்ணதில் கீழே பாட்டமில் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்திருக்கும். அதை வந்துட்டு நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு 4 பீசஸ் இருக்குது. அதில் இப்போ நான் அதை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணி 4 பீசஸையும் வந்துட்டு நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணி சர்க்குலர் ஆக்குறேன்.
ஸோ ஒரே சைடு வந்துட்டு நம்ம ஸ்டிச்சு போடுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக 4 பீசஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இன்கேஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வேஸ்ட் பீஸு. ஏன்னா சம்டைம்ஸ் பத்தாமல் கூட போகலாம். இன்கேஸ் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம அந்த சென்டர் பார்ட்டில் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேண்ட்டை வந்துட்டு குட் சைடு வந்துட்டு திருப்ப போகிறோம். திருப்பிட்டு அண்டு இப்போ மேலே வந்துட்டு நம்ம 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதுக்கு அங்கே ஃபோல்ட் பண்ணுறோன்னா நாடா இல்லைனா எலாஸ்டிக்கு வந்துட்டு உள்ளே போடுறதுக்காக. இன்கேஸ் எலாஸ்டிக் இருக்குன்னா நீங்கள் எலாஸ்டிக் அளவு மெஷர்மெண்ட் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எலாஸ்டிக்ஸ் ஒரு சிலது வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பார்த்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நாடாவோ இல்லை எலாஸ்டிக்கோ போட முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக விட்டுட்டு அண்டு எண்டிங்கில் கொஞ்சமாக விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நாடா போடுறதுக்கு ஒரு ஹோல் மாதிரி கிடைக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அண்டு எண்டில் அதாவது ஸ்டார்ட் பண்ணலையும் 2 ஸ்டிச்சஸ் போடணும் அண்ட் எண்டிங்லேயும் வந்துட்டு நம்ம 2 ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் வந்துட்டு பிரிஞ்சு வராது. ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் முடிக்கையிலையோ ஸ்டார்ட் பண்ணையிலையோ நம்ம 2 ஸ்டிச்சஸ் போடணும். இல்லைன்னா வந்துட்டு துணி பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வேஸ்ட் பீஸ் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிடுவோம். அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேண்ட் வந்துட்டு ரெடி ஆயிடும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறோம். குட் சைடை ரெண்டுமே வந்துட்டு குட் சைடாக திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று சென்டர் பார்ட்டை கரெக்டாக இது பண்ணி ரெண்டு அதாவது வேஸ்ட் பீஸோட சென்டர் பார்ட் அண்டு களி பீஸோட சென்டர் பார்ட் ரெண்டுமே பார்த்து சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும். எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு பேண்ட் ரெடி ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு வேஸ்ட் பீஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த அட்டாச் பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் கரெக்ட் பண்ணையில் நீங்கள் லாஸ்ட் எண்டு வரைக்கும் கொண்டு போயிடக்கூடாது. டாட் எப்படி பிடிக்கிறோமோ அந்த மாதிரி பிடிச்சி நம்ம வந்துட்டு இது பண்ணிக்க. ஏன்னா எண்டு வரைக்கும் கொண்டு போனோம்னா நம்மளுக்கு நாடாவோ இல்லை எலாஸ்டிக்கோ போடையில் கஷ்டமாயிடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக எண்டில் வரையில் என்ன ஆகும்னா துணி திரும்புகிற மாதிரி இருக்கும். அப்போ மட்டும் வந்துட்டு நம்ம துணியை பேக் சைடு திருப்பி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அது பார்த்துக்கோங்க. எண்டில் வரையில் நம்மளுக்கு வந்துட்டு குட் சைடே வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. அண்ட் ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு துணி திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ துணியை திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதாவது இப்போ நான் திருப்பிட்ட துணியை அதாவது பேக் சைடுக்கு திருப்பினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி அதாவது ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேண்ட் வந்துட்டு ரெடி ஆயிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு பேண்ட் வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டோம். ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஏன்னா ப்ளீட்ஸ் வந்துட்டு
சம்டைம்ஸ் உள்ளே போய் சிக்கிரும். அது ஒரு மாதிரி தனியாக தெரியும். ஸோ அதை பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒரு 1 hour 1.5 hour எடுக்கும். அண்டு நம்ம பழக பழக நம்மளுக்கு ஜஸ்ட்டு 15 minutesலேயே நம்ம வந்துட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். பேண்ட் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹோல்ஸில் நீங்கள் நாடாவோ இல்லை எலாஸ்டிக்கோ போடுறதுனா போட்டுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் நாடாவே போடுங்க. எலாஸ்டிக் வந்துட்டு நம்ம லேட்டர் கிளாஸில் பார்த்துக்கலாம்.